வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரோட்டீன், நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் டயோசனின் என்னும் சொல்லக்கூடிய அந்த சேர்மமும் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தால் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்குது. குறிப்பாக வெந்தயத்தில் பெண்களுக்கும் நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்து இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு பெண்கள் அளவோடு அந்த மாதவிடாய் காலத்தில் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் அது குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையுமே தீர்ந்து போயிடும். இந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிக்கல், அதுக்கப்புறம் செரிமானம், அதாவது செரிமானம் உங்களுக்கு ஏதாவது சிக்கலாக இருக்குது அப்படின்னா அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனையை அவங்களுக்கு நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே அந்த பிரச்சனை நீங்கி போயிடும். ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானது. அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடிக்கு வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதால தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயம் பயன்படுத்தப்படுது. இது முடி உதிர்தலையும் தடுக்கிறதாக நம்பப்படுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தி பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து உங்களுடைய தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். மயிர்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறது கூட வெந்தயத்தை பயன்படுத்துகிறாங்க. வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுவதற்கு காரணம் அது அதிக மணத்தையும் கொடுக்கும், அதே சமயம் கிருமிகளையும் அழிக்கக்கூடிய இயல்புகளை கொண்டு இருக்கிறதால தான். இப்போ அதனால தான் வாசனை திரவியங்களோட தயாரிப்பில் இந்த வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா மட்டுமே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சிறுநீர் பிரச்சனை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இது உடலை குளிர்விப்பதன் மூலமாக நம்மளுடைய உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குகிறது. இதனால் சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கப்படும். சிறுநீரக கற்களும் உருவாகாமல் தடுக்கப்படும். குறிப்பாக அந்த கோடை காலத்தில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். சீதபேதி தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் மற்றும் தேன் கலந்து நல்லா பிசைஞ்சும் சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு தொல்லை நீங்கும். இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம பாலை கூட பயன்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு, அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்கும். இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட்டுடைய அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறது தடுக்குது. இதனால் நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய அளவு ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். சருமம் பளபளப்பு மற்றும் சருமம் தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பளபளப்பான சருமத்திற்கு ஹெல்ப் பண்ணும். இதை அரைத்து நம்மளுடைய முகத்தில் தடவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கழுவினோம் அப்படின்னா வறட்சி தன்மை நம்மளுடைய முகத்தில் நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு பின்பு கழுவி விட்டு தூய்மையான துறைகளை தொலைச்சோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். கண் கருவளையங்கள், அந்த பிளாக் சர்க்கிள்ஸ், அப்புறம் கரும்புள்ளிகள், பிளாக் பிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய
ஏற்படக்கூடிய கண் கருவளையம் அந்த பிளாக் சர்க்கிள்ஸையும் நீக்குது. இதுக்கு நம்ம வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், பாக்டீரியா, அழுக்குகள், கிருமிகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். இதனால் நமக்கு அந்த பிளாக் சர்க்கிள்ஸ், பிளாக் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்காது. தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கும். வெந்தயத்தை ஊற வச்சு அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களை தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைந்துடும். ஸோ குறிப்பாக முகப்பொரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதையும் இந்த மாதிரி நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை ஊற வைத்து அதை அரைத்து முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம உலர வைக்கணும். அந்த அரை மணி நேரம் கழிச்சிட்டு அது உலர்ந்ததுக்கப்புறம் கழுவணும் அப்படின்னா முகப்பொருட்கள் நமக்கு நீங்கி போயிடும். இயல்பாகவே வெந்தயம் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிடும். குடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றதாலே முகப்பொரு நம்மளுடைய சருமத்தில் வராது. ஸோ அதுக்கெல்லாம் வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சுவாச கோளாறு தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று தரும். ஸோ எந்த விதமான சுவாசம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். பசியின்மை அகண்டு போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கெல்லாம் பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு ஃபீல், அந்த உணர்வு இருக்கும். ஆனால் இதுக்கு காரணம் தெரியாமல் சாப்பிட்றத சிலர் தவிர்த்துருவாங்க. உண்மையில் நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதுமாக செரிக்காமல் அது செரிக்கிறதுக்கு தாமதம் ஆவதால் தான் பசியின்மை ஏற்படும். வெந்தயம் நம்மளுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் நமக்கு உணவு தங்குவது கிடையாது. இதனால் பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். எலும்புக்கு பலம் அளிக்கக்கூடியது வெந்தயம். நம்மளுடைய உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கும். இதனால் நம்மளுடைய எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். ஆரோக்கியமான இதயத்தை பெற்றுக்கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய இயல்பு வெந்தயம் நமக்கு வெந்தயம் கொடுக்கும். இதனால் ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்புகளுமே படிஞ்சிருக்காது. அந்த கொழுப்புகள் அகற்றி வெளியேற்றிக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் போது ரத்த ஓட்டம் சீரான அளவில் நமக்கு போகும். இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம நலமோடு இருக்கலாம். உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி போவதற்கு, நம்மளுடைய உடலை டீடாக்ஸ் செய்யறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் நம்மளுடைய உடலை விட்டு இதனால் நமக்கு நீங்கி போயிடும். ஸோ அதனால் நம்மளுடைய உடலில் கழிவுகள் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த விதமான நோயுமே நம்மளை அட்டாக் ஆகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை உங்களுக்கு குறைய வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம். வெந்தயத்தை தினசரி தண்ணியில் ஊற வச்சு 2 டம்ளர்கள் அளவோடு குடிக்கணும். ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு குடிக்கும் போது உடல் எடை படிப்படியாக குறைவதை நீங்கள் உணர்வீங்க. உடல் எடை படிப்படியாக குறையுது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாக நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அளவோடு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. குறிப்பாக இந்த கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நீக்குவதற்கு, உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.